அகிலா தனது குடும்பத்தில் மூத்த பெண். இவளுக்கு ஒரு தங்கையும் ஒரு தம்பியும் உள்ளனர். அகிலாவின் அப்பா பிரபல வங்கி ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வந்தார். குடும்ப வாழ்க்கை மிகவும் கஷ்டம் என்பதால் அகிலா தனது மேற்படிப்பை நிறுத்திக் கொண்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானமும் தனது அப்பாவின் வருமானத்தையும் கொண்டு குடும்பத்தை நடத்தி வந்தார்கள். நோய்வாய்ப்பட்ட தனது அம்மாவையும் கவனித்துக் கொண்டும் தனது தம்பி தங்கையுடன் அன்பாகவும் பாசமாகவும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் நடந்து கொண்டாள். ஆனால் இவளது அந்த சிரித்த முகம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. அகிலா சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போது பவானி அம்மாள் என்கிற ஒரு பெண்மணி அகிலாவை பார்த்துவிட்டு, உனக்கு திருமணமாயிருச்சாமா என்று அகிலாவை பார்த்து கேட்டாள். இல்லம்மா, எதற்காக கேக்குறீங்க என்று அகிலா கேட்டாள். எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன். நீ ரொம்ப அழகாக இருக்கிற, அதற்காகத்தாம்மா கேக்குறேன், வேறு ஒண்ணும் இல்ல என்று பவானி அம்மாள் கூறியுள்ளான். இல்லம்மா, என்னுடைய வீட்ல மிகவும் கஷ்டம். என் அப்பா வயசானவர், ஒரு வங்கி ஏடிஎம்மில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கிறார். என்னோட அம்மாவுக்கும் உடல்நிலை சரியில்லாத நிலையில இருக்காங்க. என்னுடைய தம்பியும் தங்கச்சியும் சின்ன பசங்க, அதனால அவங்கள பார்த்துக்கணும். கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லம்மா என்று அகிலா கூறிவிட்டாள். அகிலாவை பேசவிடாமல் அவளின் பெற்றோரை சந்தித்து பேசினாள். தன் மகள் எத்தனை காலங்கள் வரைதான் இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டும்? அவள் தன் கணவர் வீட்டிலாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நினைத்து அகிலாவுக்கு திருமணம் செய்து வைக்க சம்மதம் தெரிவித்தனர். தன் சக்திக்கு மீறி அகிலாவின் தந்தை திருமண ஏற்பாட்டை செய்தார். தனது கணவர் எப்படி இருப்பார் என்பது கூட அவளுக்கு காண்பிக்கவில்லை. மணவரையில் அகிலாவின் அருகில் அமர்ந்திருந்த தன் கணவரின் முகத்தை கூட அவளால் பார்க்க முடியவில்லை. திருமணம் நல்ல முறையில் நடந்து முடிந்தது. கணவரின் வீட்டிற்கு தனது ஆசை மகளை கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைத்தனர் அகிலாவின் குடும்பம். தன் கணவரின் வீட்டிற்குள் பல ஆசை கனவுகளுடன் உள்ளே நுழைந்தாள் அகிலா. அகிலா தன்னுடைய அறையில் தன் குடும்பத்தை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாள். அந்த பட்டு மெத்தை அகிலாவுக்கு மகிழ்ச்சியளிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவளுடைய எதிர்காலத்தை பற்றிய பயமும் பதற்றமும் அவளைச் சூழ்ந்திருந்தது. செல்வந்தரான இவர்களின் பேராசைக்காக மனநலம் பாதிக்கப்பட்ட சந்தோஷ் என்ற இளைஞனுக்கு தன்னை திருமணம் செய்து கொடுத்ததை எண்ணி அவள் கண்ணீர் வடித்தாள். அவள் தலையை குனிந்து அமர்ந்திருந்தபோது அறைக்கதவு மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. விலையுயர்ந்த வாசனை திரவியத்தின் நறுமணம் அறையை நிரப்பியது. ஒரு கணம் தன் கணவன் அல்லாத ஒருவன் வரக்கூடும் என்ற பயத்துடன் நிமிர்ந்தாள். கருப்பு நிறச்சூட் அணிந்து கவர்ச்சியான தோற்றத்துடன் புன்னகை பூத்த உதடுகளுடன் விவேக் நின்றிருந்தான். பயப்படாதே, நான் உன்னுடைய புருஷன்தான் என்று கூறினான் விவேக். இந்த இரவு மோசமான சிந்தனைகளுக்கானதல்ல என்றான் அவன் கனமான குரலில். அகிலாவின் இதயம் குழப்பத்தில் துடித்தது. இவன் எப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவனாக இருக்க முடியும்? விவேக்கின் வசீகரத்தில் அவள் தன்னையே மறந்தாள். தன் பெற்றோர் தனக்கு ஒரு ஆச்சரியத்தை அளித்திருக்கிறார்கள் என்று நம்பி தன்னுடைய கடமை உணர்வால் தன்னை முழுமையாக அவனிடம் ஒப்படைத்தாள். அந்த இரவு இரண்டு தனித்தனி மனிதர்களின் எதிர்கால விதியை ஒரே ஒரு தவறை பயன்படுத்தி மாற்றிவிட்டது. விடியற்காலையில் பறவைகளின் சத்தத்தில் விழித்தாள் அகிலா. அருகில் விவேக்கை காணவில்லை. தன் கணவர் வெளியில் பேசிக் கொண்டிருப்பார் என்று நினைத்து அகிலா குளித்துவிட்டு அவள் கொண்டு வந்த புடவைகளில் ஒன்றை அணிந்து கீழே வந்தாள். ஹாலில் அவளுடைய மாமியார் பவானி அம்மாள் யாரோ ஒரு பையனை பிடித்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தாள். கீழே வந்த அகிலா மாமியாரின் கால்களில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றபோது பவானி அம்மாள் அவளை விலக்கித் தள்ளினாள். நல்லா இரு, உன்னுடைய பைத்தியக்கார புருஷனை கவனிச்சுக்கோ, ராத்திரி முழுக்க எங்க சுத்திக்கிட்டு இருந்தானோ தெரியல என்று சொல்லி அந்த பைத்தியக்கார தனது மகனை அவள் மீது தள்ளினாள். அதிர்ச்சியுடன் அந்த பையனை பார்த்தாள் அகிலா. அழுக்கடைந்த உடை, குழப்பமான கண்கள், குழந்தை போன்ற நடை. அவன் கைகளை தட்டிச் சிரித்தான். அவன்தான் சந்தோஷ், அவளது உண்மையான கணவன். அவனுக்கு சுமார் 27 வயது இருக்கும். ஆனால் அவனோ 4 வயது குழந்தையைப் போல நடந்து கொண்டான். அப்போதுதான் அகிலாவுக்கு புரிந்தது, முதல் இரவில் தன் அருகில் இருந்தது தன் கணவன் அல்ல, வேறு யாரோ. அந்த துரோகத்தின் சுமை அவளைத் துரத்தியது. அறைக்குள் ஓடிச் சென்று கதவை பூட்டிக் கொண்டால் அவள் அழுதபோது பவானி அம்மாள் கோபத்துடன் கதவை தட்டினாள். பைத்தியக்காரி, என்னுடைய பையனை நீ நல்லா பார்த்துக்குவேனுதான் உன்னை இவன் தலையில் கட்டி வச்சேன். இப்படி அழுதுகிட்டு இருந்தேன்னா உன்னை உன் அப்பன் வீட்டிற்கே திருப்பி அனுப்பிவிடுவேன் என்று அகிலாவை எச்சரித்து அங்கிருந்து சென்று விட்டாள் பவானி அம்மாள். தனது குடும்ப வாழ்க்கை இப்படி ஆனதை எந்த பெற்றோரும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். என் குடும்பமும் அப்படித்தான். தன்னுடைய மகளின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து அவர்கள் இறந்துவிடக்கூடும் என்று நினைத்து அவளின் மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொண்டாள் அகிலா. சிறிது நேரம் கழித்து ஒரு வேலைக்காரன் வந்து சந்தோஷின் அண்ணன் விவேக் வந்திருப்பதாகச் சொன்னான்.
அகிலா நடுங்கியபடி கீழே வந்தாள். அங்கே அவள் பார்த்த அதே கவர்ச்சியான மனிதன் அமர்ந்திருந்தான். விவேக் அவளை கூர்ந்து பார்த்து ஒரு குறும்பு புன்னகையுடன் சிரித்தான். அகிலா கோபத்துடன் சந்தோஷை வெளியே அனுப்பிவிட்டு விவேக்கிடம் தனியாக பேசினாள். ஏன் இப்படிச் செஞ்சீங்க? என் மரியாதையை அழைக்க உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தது என்று கண்ணீருடன் கேட்டாள். அகிலா இதை கேட்ட அவன் சிரித்தான். அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்லை. தன் தம்பி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்பதை தெரிந்தும் அவன் இப்படிப்பட்ட ஒரு மோசமான காரியத்தை செய்துவிட்டான். இவன் நம்மளை என்ன செஞ்சிடுவா? இவளோ ஒரு ஏழை வீட்டு மகள், இவள் ஒரு பாய்ந்தாங்குழியாகத்தான் இருக்க வேண்டும், ஆகையால் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஏளனமாக அகிலாவை பார்த்து சிரித்தான் விவேக். அகிலா இவனை பழிவாங்க வேண்டும், இவனுக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தாள். அந்த நாளில் இருந்து அகிலா ஒரு பெண் இல்லை, அவள் ஒரு மௌன போராளியாக மாறத் தொடங்கினாள். தனிமையில் அழுதாள், ஆனால் யாருக்கும் தெரியாமல். அவளது மனம் அழுதாலும் முகத்தில் சிரிப்பை வெளிப்படுத்தினாள். ஏனெனில் சில பெண்களின் வாழ்க்கை அவர்கள் கனவுகளால் அல்ல, அவர்கள் தாங்கும் வலியால் எழுதப்படுகிறது. அவளின் மௌனம் அது பழகினத்தின் தோற்றம் அல்ல, அது அவள் மன வலிமையின் ஆழம். அந்த இரவு நடந்த துரோகம், வடித்த கண்ணீர், இவை எல்லாம் அகிலாவின் மனதை உடைக்கவில்லை, அது அவளை மாற்றியது. அந்த நிமிடம் முதல் அவள் ஒரு முடிவெடுத்தாள். நான் அழமாட்டேன், நான் போராடி வாழ்வேன். நடந்த சம்பவத்தை ஒரு கெட்ட கனவாக நினைத்து தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டாள். அவள் கண்ணீரை துடைத்தாள். ஆனால் அந்த கண்ணீருக்குப் பின்னால் ஒரு தீ இருந்தது. இவர்கள் தன்னை மட்டும் ஏமாற்றவில்லை, தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து ஏமாற்றிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்தாள் அகிலா. நாட்கள் கடந்தது. முதலில் சந்தோஷை பார்த்து பயந்தாள் அகிலா. ஆனால் சில நாட்களில் அவனை அவள் கவனிக்க ஆரம்பித்தாள். என் கணவர் பைத்தியக்காரன் இல்லை, அவர் மனதால் பாதிக்கப்பட்ட மனிதர். சந்தோஷ் நடந்து கொள்ளும் விதம் அகிலாவுக்கு மனதில் ஒரு யோசனை தோன்றியது. இவரை ஒரு நல்ல மனநல மருத்துவரை அணுகி சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதுதான். இதனை பார்த்துக் கொண்டிருந்த விவேக், இந்த பைத்தியக்காரனை எப்படி சரி செய்வாய் அகிலா என்று மனதில் ஏளனமாய் சிரித்தான். இந்த பைத்தியக்காரனை சரி செய்யும் நீயும் ஒரு பைத்தியக்காரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறினான் விவேக். அவள் அமைதி காத்தாள். இது பயத்தில் அல்ல, இவனை இதில் சிக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில். ஒரு நாள் அவள் தனது செல்போனை எடுத்தாள். விவேக் ஒவ்வொரு முறையும் பேசிய வார்த்தைகளை இவனுக்கு தெரியாமல் பதிவு செய்தாள். இவன் செய்த துரோகத்தை மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக சேகரிக்க முடிவு செய்தாள். முன்பு அமைதியாய் பேசும் பெண், இப்பொழுது அமைதியாய் கவனிக்கும் பெண். முன்பு மற்றவர்களை நம்பியவள், இப்பொழுது தன்னை மட்டும் நம்பியவள். ஒரு நாள் பவானி அம்மாள் அவளை திட்டும்போது அகிலா முதன்முறையாக தலை நிமிர்ந்து சொன்னாள், நான் உங்கள் வீட்டு வேலைக்காரி இல்லை, நான் உங்கள் வீட்டு மரியாதையை காப்பவள். அந்த வார்த்தை அவர்களின் வீட்டில் அதிர்வலைகளை உண்டு பண்ணியது. அவள் ஒரு வழக்கறிஞரை சந்தித்தாள். பவானி அம்மாள் முதல் விவேக் வரை உள்ள அத்துணை சம்பவங்களையும் கூறினாள். வழக்கறிஞர் கூறினார், இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், நிச்சயமாக உங்களுக்கு நீதி கிடைக்கும் என்று கூறினார். அந்த நொடி அகிலாவுக்கு மனதில் நம்பிக்கையை கொடுத்தது. ஒரு நாள் மீண்டும் விவேக் அகிலாவை நெருங்கத் தொடங்கினான். சுதாரித்துக் கொண்ட அகிலா, உன்னுடைய குரல் பதிவு என் கைவாசம் உள்ளது, நீ என் பக்கம் நெருங்கினால் நிச்சயம் அசிங்கப்படுவாய் என எச்சரித்து அனுப்பினாள். விவேக்கின் முகம் மாறியது. அந்த நாளில் இருந்து அகிலா ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அல்ல. அடுத்த நாள் காலை அகிலாவின் செல்போன் அடித்தது. வழக்கறிஞர் கூறினார், விவேக் மற்றும் பவானி அம்மாள் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணை நாளை நடக்க இருப்பதால் நீதிமன்றத்திற்கு வருமாறு கூறி செல்போனை துண்டித்துவிட்டார். மறுநாள் காலை நீதிமன்றத்தில் மக்கள் கூட்டம். அனைவரின் பார்வையும் எதிர்பார்ப்பும் ஒரே பெண்ணின் மீது இருந்தது. அமைதியாக எழுந்தாள், ஆனால் கம்பீர குரல், என்னை ஏமாற்றிவிட்டார்கள், என் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்தார்கள் என்ற பதில் அவள் கண்ணீரின் வழி நீதிமன்றத்தில் ஒலித்தது. அவளின் செல்போனை எடுத்து நீதிமன்றத்தில் சாட்சியாக வைத்தாள். விவேக்கின் முகம் வெளுக்கத் தொடங்கியது. அடுத்தது அகிலா பவானி அம்மாள் பக்கம் திரும்பினாள். பவானி அம்மாள் கண்கள் இரண்டும் கண்ணீர். தாம் மாட்டிக்கொண்டோம் என்ற பயம். விசாரணை நடத்திய நீதிபதி, இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம், மன்னிக்க முடியாத குற்றம், ஆகையால் இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார். போலீஸ் பவானி அம்மாள் மற்றும் விவேக்கை கைது செய்தனர். முதல் முறையாக விவேக் பயந்தான். மன அமைதியானாள் அகிலா. இது இவளுக்கு கிடைத்த வெற்றி. இதில் இவர்களை வென்றது இவளின் நோக்கம் அல்ல. இவனால் வேறொரு பெண்ணுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக தான்.
இன்னும் பல இடங்களில் பல அகிலாக்களின் நிலைமை இப்படிதான் நிகழ்கிறது. நீதிமன்றத்தின் வெளியே சந்தோஷ் நின்றான். இவனை பார்த்து கொண்டிருந்த அகிலா மருத்துவரின் அறிவுரைப்படி நல்ல முறையில் பார்த்து கொண்டாள். ஒரு சில ஆண்களால் இதுபோன்ற தவறுகள் நடக்கின்றன. அகிலாவின் கண்ணீர் இப்பொழுது அது போராளியின் அடையாளம். தன் கண்ணீரை சக்தியாக மாற்றினாள் அகிலா. மேலான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க.